எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்ஷனில் இதில் இன்றைக்கி பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி 25/11 இன்றைக்கி ஆக்சுவலாக மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி க்ளோஸ் பண்ணியிருக்கிறது 25,959.50 .5 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு நம்ம 25,950 எடுத்தோம்னா அதோட சிஇ 98.75 பிஇ 52.05. ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட ஓஇ பார்த்திங்கன்னா 30,92,000 இருக்குது. அதே மாதிரி பிஇயோட ஓஇ பார்த்திங்கன்னா 1,06,00,000 இருக்குது. ஸோ இப்போ ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஆஸ் பர் த ப்ரிடிக்ஷன் பிஇ சைடில் தான் நமக்கு இன்றைக்கி ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்க்குறது தான். பட் இருந்தாலும் ஃபர்தராக சில கல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த டெல்டா, காமா, தீட்டா, இந்த க்ரீக்ஸ் எல்லாம் எப்படி போகுது, ஐவி எப்படி மூவ் ஆகுது, அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிஏவோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா 46 பாயிண்ட்டு, சிஇபியோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 46.7 பாயிண்டில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிஃப்டியோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா 26,600 25,959 மிட் பாயிண்டாக வச்சுட்டு 25,913 லோவாக வச்சுட்டு இது பண்ண முடியும். இது ஹை, இது மிட்டு, இது லோ. ஸோ இதில் தான் இருக்க போகுது. அதே மாதிரி சி ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஹை 145.45, மிட்டு 98.75, லோ 52.05 இருக்குது. அதே மாதிரி பிஇசியில் பார்த்திங்கன்னா ஹை 104.7 இருக்குது, மிட்டு 52.05 இருக்குது. அதே மாதிரி லோ பார்த்திங்கன்னா 11.30 இருக்குது. ஸோ இது 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் 0 ஒரு 0 to ஹீரோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, இது முழுக்க பேப்பர் ட்ரேடிங்க்கான ப்ரிடிக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்றைக்கி ட்ரேடிங்லாம் நான் பண்ணலை. இது நீங்கள் பார்த்துங்க. நான் எந்த ட்ரேடிங்கும் பண்ணல, நான் பேப்பர் ட்ரேடிங்கான ப்ரிடிக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் படி இது நடக்குதா அப்படின்னு பாருங்கள். இந்த கால் சைடில் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள், புட் சைடில் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இப்போ மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.